لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பழியனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் திருநாமத்தால் துவக்கம் செய்வோமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இரவு சர்தார் என்கிறார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், இங்கு வந்திருக்கிற வர இருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நமக்கு கட்டளையிட்டு நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி முழுமையாக நடந்தும், எதை விட்டு தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு தவிர்த்து நடந்தும் எதையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பெருமக்குரியவர்களே, ஒரு புனிதமான ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டது. இன்று பிறை 2 முதல் ஜுமா. கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்லிருந்த அந்த 4 மாதத்தில் அந்த கண்ணியமான மாதத்தில் இந்த வருஷத்தை ஆரம்பித்து கண்ணியமான மாதத்தில் முடிக்கவும் செய்கிறார். முஹர்ரம் கண்ணியமான மாதம். அந்த முஹர்ரம் மாசத்திலே வருஷத்தை அந்த ஹிஜ்ருடைய ஆரம்ப மாதத்தை ஆரம்பித்து துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய அதுவும் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதத்தில் முடிக்கவும் செய்கிறார். அந்த இறுதி மாதத்திலே துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே முதல் 10 நாம் இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே எல்லோருடைய உள்ளத்திலும் தியாக உணர்வுகள் வந்துவிடுகிறது. காரணம் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் தான் அது. அதை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரையிலும் உள்ள மக்களுக்கு உள்ளத்திலே அல்லாஹ் அந்த தியாக உணர்வுகளை போட்டு விடுகிறார். நாமும் அந்த தியாகத்தை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பான சில பத்துகளை வைத்திருக்கிறார். முத்தான 3 பத்துக்கள். ஒரு பத்து முஹர்ரத்துடைய 10, இரண்டாவது 10 ரமதானுடைய இறுதி 10, மூன்றாவது 10 துல்ஹஜ்ஜுடைய முதல் 10. 3 பத்துகளையும் அல்லாஹ் சிறப்புகளை வைத்திருக்கிறார். முஹர்ரம் 10 ஆஷுராவை தினத்தை வைத்திருக்கிறார். ஆஷுராவுடைய சிறப்புகள் ஏராளம். அதை அந்தந்த மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லுவோம். இரண்டாவது ரமதான் மாதத்திலே இறுதி 10. இறுதி 10 அந்த ரமதான் முழுவதுமே நோன்பு நோற்று இறுதி 10 செய்யக்கூடிய அமல்களை செய்து அதில் ஓர் இரவை வைத்திருக்கிறான்.
அந்த இரவில தான் குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட இரவு. அதனால் அந்த இரவை, அந்த 10ஐ அல்லாஹ் சிறப்பித்து அது முடியும் போது ஒரு பெருநாள் தினத்தையும் அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். ஈதுல் ஃபித்ர் திருநாளை ஒரு இபாதத்தை செய்ய வைத்து விட்டு 30 நாளும் ஒரு மாத காலங்கள் நோன்பு இருக்க வைத்து விட்டு இறுதியாக அந்த தினத்தை நமக்கு ஈகை திருநாளாக கொண்டாடும்படி அல்லாஹ் நமக்கு படித்திருக்கிறார். அதுபோல இந்த துல்ஹஜ்ஜுடைய 10, இந்த 10லே அல்லாஹ் தஆலா ஒரு ஹஜ்ஜை முடித்து விட்டு நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 10லும் மிக சிறந்த 10 எது என்றால் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் வல் ஃபஜ்ர், அதிகால நேரத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளை சத்தியம் என்று சொல்கிறான். வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். வல்லைலி இதா யஸ்ர், செல்லக்கூடிய இரவின் மீதும் சத்தியம் செய்கிறான். 10 இரவுகள் என்பதற்கு விளக்கம் தருகிற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் ரமதானுடைய இறுதி 10 என்கிறார்கள். இன்னும் துல்ஹஜ்ஜுடைய 10 பகல்கள் சிறந்தது ரமதானுடைய பகல்களை விட என்று சில உலமாக்கள் சொல்கிறார்கள். அப்ப துல்ஹஜ்ஜுடைய 10லே ஏன் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஒற்றைப்படை இரட்டைப்படை. அதாவது ஒற்றைப்படை என்பது அரஃபா தினத்தையும், இரட்டை என்பது யௌமுன் நஹர், நாம் குர்பானி கொடுக்கிறோமே அந்த பக்ரீத் திருநாளையும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக சொல்வார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்பது எண்ணிக்கையிலும் இருக்கிறது, அமல்களிலும் இருக்கிறது. அமல்களில் ஒற்றைப்படையான தொழுகை இருக்கிறது. என்ன? வித்ர் தொழுகை இருக்கிறது, மக்ரிப் தொழுகை இருக்கிறது. இரட்டைப்படையான தொழுகைகள் மக்ரிப், இஷா, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், இப்படி இரட்டைப்படையான தொழுகைகளும் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதுபோல ஒற்றைப்படையிலே அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. அவனை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நான் ஒருவன் என்கிறான். அல்லாஹ் படைப்புகளை சொல்லும் போது அல்லாஹ் இணைத்து சொல்கிறான், இரட்டிப்பாக சொல்கிறான். என்கிறான். ஒவ்வொரு வஸ்துவையும் இரட்டிப்பாகவே படைத்திருக்கிறோம் என்கிறான். ஆணை படைத்திருக்கிறோம், ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறோம் என்கிறான். வானத்தை படைத்திருக்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறோம் என்கிறான். சூரியனை படைத்திருக்கிறோம், சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறோம் என்கிறான். இரவை படைத்திருக்கிறோம், இரவையும் பகலையும் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். கடலை படைத்திருக்கிறோம், கடலையும் தரையும் படைத்திருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே இரட்டிப்பாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் தான் மற்றும் ஒற்றை ஒருவன் என்கிறான். இப்படி ஒற்றையின் மீதும் இரட்டையின் மீதும் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10லே அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாமுடைய அனைத்து கடமைகளையும் இந்த 10ல் செய்ய முடியும். ஆனால் மற்ற காலங்களில் இந்த 5 கடமைகளையும் செய்ய முடியாது என்பார்கள். என்ன? ரமலானில் நோன்பு நோக்கலாம், ரமலானில் தொழுகலாம், ரமலானில் ஸகாத் கொடுக்கலாம், ஆனால் குர்பானி கொடுக்க முடியாது. ஆனால் ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜும் குர்பானியும் இந்த மாசத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். துல்ஹஜ்ஜிலே, இந்த துல்ஹஜ்ஜிலே அதிகமான திக்ர்கள் செய்கிறோம், அதிகமான தஸ்பீஹாத்துகளை சொல்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாக்களை சொல்கிறோம். முதலில், இரண்டாவதாக தொழுகிறோம். இந்த தொழுகையும் அடங்கி இருக்கிறது இந்த 10ல்.
மூன்றாவது நோன்பு இருக்கிறோம் இந்த 10 சிலர்கள் 9 தினங்களும் நோன்பு இருக்கிறார்கள், சிலர்கள் ஒரு தினம் அரஃபா தினத்திலே நோன்பு இருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் ஜகாத்தையும் கொடுக்கிறார்கள், தான தர்மங்களையும் செய்கிறார்கள். இந்த மாதத்தில் ஹஜ்ஜும் இருக்கிறது. இப்படி 50 கடமைகளையும் இந்த 10 நாட்களில் அடங்கியிருப்பதால் மிக சிறந்த இந்த 10 பகல்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான இந்த 10 நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான அமலாக இருக்கிறது. இந்த 10 தினங்களில் மாமின் ஐயாமின் ஆதம் இன்தல்லாஹ் வலா அஹப்ப இலை العمل فيهن من هذه الايام العشر فاكثروا فيهن من التهليل والتكبير والتحميد என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 10 அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் என்னவென்றால் அதிகமான முறையிலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தஸ்பீஹை நாம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு உன்னதமான நாட்கள் இது. நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நம் குர்பானி மட்டும்தான் கடமை என்பதாக இல்லை. இது இந்த 10 தினங்களுமே சிறந்த தினங்களாக இருக்கிறது. இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் நாம் நோன்புகள் ரமலானுக்கு சமம். நாம் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகைகள் லைலத்துல் கத்ரிலே இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ எவ்வளவு சவாபோ அதற்கு சமம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான 10 தான் இந்த 10. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது மட்டுமல்ல, இந்த 10 ஹாஜிகள் செய்யக்கூடிய சில விஷயங்களையும் நாமும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு இஹ்ராம் கட்டிக் கொண்டு அவர்கள் இஹ்ராம் கட்டியதிலிருந்து நிகம் வெட்டக்கூடாது, மொழி வெட்டக்கூடாது, இப்படிப்பட்ட சில விதிமுறைகள் அவர்களுக்கு உண்டு. அதே போல நமக்கும் நாமும் குர்பானி கொடுக்கும் வரை நாமும் நிகம் வெட்டக்கூடாது, மொழி வெட்டக்கூடாது, அக்கல் முறைகளை பிடிக்கக்கூடாது, மறைவிடங்கள் மொழி எடுக்கக்கூடாது. இப்படி சில விதிமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல இன்னும் அந்த ஹாஜிகள் தல்பியா சொல்கிறார்கள், நாம் தக்பீர் சொல்கிறோம். பிறை 9 இருந்து 13 வரை 23 வேளைகள் நமக்கு தக்பீர் சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல ஹாஜிகள் எந்த செயலை செய்கிறார்களோ அதே நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இது. அரஃபா தினத்திலே அவர்கள் அரஃபாவில் இருந்து ஹாஜிகள் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாம் இங்கு நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்குரிய இப்படி ஹாஜிகளுக்கு ஒத்திருக்கக்கூடிய சில அமல்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த நாட்களில் அதிகமான தக்பீர்கள் சொல்ல வேண்டும், அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும். எப்போதும் செய்யக்கூடியதுதான், ஆனால் எப்போதும் செய்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டும். எப்போதும் தஹஜ்ஜுத் தொழுவார்கள், குர்ஆன் ஷரீஃப்களை ஓதுவார்கள், அதிகமான திக்ர்களை செய்வார்கள், அவர்கள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் சிலர்கள் 5 வேளை மட்டும் தொழுவார்கள், அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில நஃபிலான வணக்கங்களை செய்ய வேண்டும், திக்ர்களை செய்ய வேண்டும். இப்படி நல்ல அமல்களை இந்த 10 கூட்டிக் கொண்டிருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய அருள் காற்றுகள் இறங்கக்கூடிய நேரம் இது. இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய அருள் காற்றுகள் இறங்குகிறது. நாம் அமல் செய்ய இந்த அருள் காற்றுகள் நம்மீது படுகிறது. நம்மீது படுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய பிரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதம் வந்துவிட்டாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞாபகம் எல்லோருக்குமே வந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்திலே தவிர வேறு எந்த மாதத்திலும் ஹஜ் செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. குர்பானிக்கு பகரமாக சதகா செய்தால் என்ன என்று கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, குர்பான் இருக்கிறதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிதான். நீங்கள் அன்று 1 கோடி ரூபாய் சதகா செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் அன்று எதுவென்றால் இரத்தத்தை ஓட்டுதல் தான்.
ஏனென்றால் இரத்தத்தை ஓட்டி என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஏன் ஒரு பிராணியை கொள்ள வேண்டும்? அதற்கு பதிலாக நாம் சதகா செய்து விட்டால், அதாவது தேவை உடையவர்கள் பிரயோஜனப்பட்டுக் கொள்வார்களே என்று நினைக்கலாம். ஆனால் எத்தனை லட்சம் நீங்கள் சதகா செய்தாலும் கூட, ஒரு ஆடு வாங்கி நீங்கள் குர்பானி கொடுக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் ஜிஹாதுக்கு ஈடான அமல் அது. ஒரு ஜிஹாதுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஜிஹாதுக்கு சென்று தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் அவர் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறார், ஷஹீதாக மரணிக்கிறார். அந்த நன்மையை ஒரு குர்பானி கொடுக்கக்கூடியவர் அடைகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு மிக உயர்ந்த அமலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது வசதி உள்ளவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. வசதி எவ்வளவு? ஜகாத் யாருக்கு கடமையோ அவர் கொடுக்கணும், அவருக்கு கடமை. இப்ப ஜகாத் எவ்வளவு இருந்தால் கடமை? 88 கிராம் போகும். அது இல்லாமல் ஒரு வருடத்திலே 612 கிராம் வெள்ளி இருக்கிறது. வெள்ளி 612 கிராம் இப்போ உள்ள ரேட்டின் படி 60,000 ரூபாய் தான். 60,000 ரூபாய் ஒருவருக்கு இந்த நாட்களில் வந்துவிட்டால் அவர் மீது குர்பானி கடமை. 60,000 வந்துவிட்டால் அதிலிருந்து ஒரு 3,500 ரூபாய் ஒரு மாட்டு பங்கு வச்சா கூட 3,500 ரூபாய் தான். 6, 15, 20, 18 இருக்குது. அது கொடுக்க முடியவில்லை என்றாலும் நம்மால் இயன்றவரை எது முடியுமோ ஒரு மாட்டு பங்கு சேர்த்து கொள்ளலாம். இந்த நன்மையும் நாமும் அடைந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த துல்ஹஜ்ஜிலே செய்யப்படக்கூடிய அமல் அந்த குர்பானை விட ஒரு உயர்ந்த அமல் கிடையாது. அப்படிப்பட்ட அமல் ஒவ்வொருவர்களும் செய்வதற்கு முன் வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதனால் எத்தனையோ பிரயோஜனங்கள் இருக்கிறது. நாம் நினைக்கலாம் வசதி உள்ளவர்கள் தான் கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவர்கள் கொடுக்க கூடாது என்பதாக. வசதிக்கு 60,000 யாத்திரை இல்லை இந்த காலத்துல, எல்லோரும் வைத்திருக்கிறோம். 60,000 வைத்திருப்பவர்கள் ஒரு மாட்டு பங்காவது கொடுத்து அந்த நன்மையை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்படி ஏனென்றால் ஒவ்வொரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் குர்பானி எப்போது ஏற்பட்டது? ஹாபிலும் காபிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரு மகன்கள் ஹாபில் காபில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கும்படி சொல்கிறார். ஒருவர் என்ன செய்கிறார்? ஆட்டை கொண்டு வந்து வைக்கிறார் மலையடிய வாழ்க்கையில். இன்னொரு விவசாய பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறார். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்போது எப்படி தெரிந்து கொள்வார்கள்? வானிலிருந்து நெருப்பு வந்து தெரித்து விடும், அப்படி எடுத்துக்கொண்டு சொல்லிவிடும். ஆனால் அந்த ஹாபிலுடைய குர்பானி ஆடு வைத்தவருடைய குர்பானி எடுத்து சென்று விட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான். ஏன் அவருடைய குர்பானி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இறையச்சமுடைய குர்பானை தான். இங்க அல்லாஹ் பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான். இந்த குர்பானுடைய நோக்கம் என்ன? இறையச்சம் இருக்கிறதா? ஏனென்றால் இந்த குர்பானுடைய நோக்கமே என்னவென்றால் அது உள்ளத்திலே இறையச்சம் இருக்க வேண்டும். இறையச்சம் எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறையச்சம் எப்படி இருந்தது என்பதை சொல்லும் போது, எப்படி எல்லா பறவைகளையும் ஒன்றாக பறந்தால் என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் இருந்ததாம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிற பொழுது அந்த பறவையின் சத்தத்தை போல அவருடைய உள்ளத்திலிருந்து வருகிறது, அந்த உள்ளத்திலிருந்து வருகிறதாம் அந்த சப்தம். அப்படி இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள். அதாவது விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். என்றும் யாராவது வீதிக்கு சென்று கொண்டு வந்து விடுவார்கள். ஒரு நாள் வீதிகளை பார்க்கிறார்கள், எந்த மனிதனுமே இல்லை. ரொம்ப கவலைப்பட்டவர்களாக வீட்டிற்கு திரும்புகிறார்கள். வீட்டிற்கு வந்து பார்த்தால் ஒரு மனிதன் இருக்கிறார் வீட்டுக்குள்ளே. அவரிடம் கேட்கிறார்கள், ஓ மனிதரை, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நீ எப்படி வந்தாய் என்று கேட்கிற போது
அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அப்போது கேட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் யார் என்பதாக. நான் தான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்கிறார்கள். எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ் ஒரு மனிதரை கலீலாக, நண்பராக, உற்று தோழராக ஆக்கியிருக்கிறார். இந்த செய்தியை சொல்வதற்குத்தான் நான் இங்கு வந்தேன் என்பதாக சொல்லும் போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த உற்ற தோழர், அல்லாஹ் கலீலாக ஆக்கியிருக்கிற உற்ற தோழர், நண்பர் யார் என்பதை நீங்கள் எனக்கு அறிவித்தால் இந்த பூமியிலே எங்கிருந்தாலும் அவர் கூட நான் இருப்பேன். அவர் பக்கத்து வீட்டுக்காரராக நான் இருப்பேன். எனக்கு அறிவியுங்கள், அவரை காட்டுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த சுவச்சிக்கு சொல்லக்கூடியவர் நீங்கள் தான் என்று சொல்லும்போது, அப்படியா, நானா, என்னையா அல்லாஹ் கலீலாக ஆக்கிக் கொண்டான், என்ன காரணத்தினால், எந்த அமலினால் என்னை அல்லாஹ் கலீலாக ஆக்கிக் கொண்டான், நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் விருந்தாளியை உபசரிக்கிறீர்கள். சொன்ன வார்த்தை அதுதான். நீங்கள் விருந்தாளியை உபசரிக்கிறீர்கள். எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் நீங்கள் உதவி கேட்டதில்லை. தேவை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விடம் கேட்கிறீர்களே, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் என்ற செய்தியையும் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி உற்ற தோழராக அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கிய அந்த சம்பவம் எதன் காரணமாக என்று கேட்டபோது, விருந்தாளியை உபசரிப்பவர்கள். அவ்வளவு முதலில் விருந்தாளி உபசரித்தவர் அவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணம் படைத்தவர்கள், அப்படிப்பட்ட இறையச்சமுடையவர்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு தியாக செம்மலாக வாழ்ந்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தியாக செம்மல், அவர்களை போல ஒரு மனிதர் பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள், சரணடைந்தார்கள் அல்லாஹ்வுக்கு. என்ன கட்டளையிட்டாலும் சரி, ஏன் என்று கேட்க மாட்டார்கள். ரொம்ப நாளுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை யாருமற்ற வனாந்தரத்தில் விட்டு வந்துவிடு என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது ஏன் என்று கேட்காமல் விட்டு வந்தார்களே. இதெல்லவா சரணடைவது? ஏன் என்று கேட்க, யாருமே மனிதர்கள் இல்லாத இடத்திலே என் பிள்ளையும் மனைவியும் கொண்டு விட்டு வந்துவிடு என்று சொல்கிறீர்களே, ஏன் என்று கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளை விட்டு வந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னாலே குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்கு ஆவல் ஏற்பட்டது, குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதாக மக்காவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். சிரியாவிலிருந்து அங்கு இரவு தங்குகிற பொழுது அவர்கள் மனாம் காணுகிறார்கள். என்ன மனாம்? அந்த குழந்தையை அறுத்துக் கொள்ளிடுவதாக. எத்தனை வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தையை நீ தனிமைப்படுத்தி விட்டான் அல்லாஹ், அதையும் பொறுத்துக் கொண்டார்கள். இப்போது பார்ப்பதற்கு ஆவலாக, ஆசையாக போகும்போது நீ அறுத்துக் கொள்ளிடு என்ற ஒரு கட்டளை வருகிற போது மனம் காணுகிறார்கள். 3 தினமும் அதே கனவு காணுகிறார்கள். அவர்களுடைய மனம் நம்முடைய மனம் போல அல்ல, நம்முடைய கனவு போல அல்ல. அந்த கனவு வஹி அவர்களுக்கு இறை செய்தி. தன் குழந்தையை பார்க்க செல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? உன் குழந்தையே, என் அண்ணன் மகனே, உன்னை அறுத்து பலியிட போகிறேன் என்று ஒரு பிள்ளை இடத்தில் சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்கிறது? அன்பிற்குரியவர்களே, இன்னி அது ஒரு வாதத்தா, நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய்? யாருடைய இன்னி அராஃபில் மனம் அன்னி அது ஒரு வாதத்தா, நான் மனாமல கண்டேன், நீ அறுப்பலாம், நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய்? அல்லாட்ட நீ இத்தனை வருஷத்துக்கு பின்னால கொடுத்த குழந்தைய அறுத்து பலியிடுன்னு சொல்றியே, ஏன் கேட்கல? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன் சரணடைந்தார்கள். அல்லாஹ் அஸ்லீம் என்று சொன்னார். அஸ்லீம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நட, நீ கட்டுப்படு என்று சொன்னபோது அடுத்த வார்த்தை அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன். இதான் சரணடைவது. ஏன் என்று கேட்கல. அல்லாஹ்ட்ட ஏன் அறுக்க சொல்றேன்னு கேட்கல, ஏன் தனிமையா கொண்டு விடுன்னு கேட்கல. என் உடல் நெருப்புக்கு சொந்தம், என் பிள்ளை குர்பானை கொடுப்பதற்கு நான் தயார். என்னுடைய பொருள் அனைத்தும் இந்த விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதற்கு தயார். எல்லாமே அர்ப்பணம் உனக்கு.
இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய எல்லா அமல்களும், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்துமே உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இரட்சகனுக்கு உரியது. யார் சொல்லுவா அந்த வார்த்தை? ஊரே சொல்லல, நாடு சொல்லல, அரசன் சொல்லல, தன்னுடைய தந்தை சொல்லல, யாருமே சொல்லாத வார்த்தை வஹதானியத்தை நிலைநாட்டினார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஓரிரை கொள்கையை நிலைநாட்டி மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். என்னை படைத்தவன் அல்லாஹ், அவன்தான் என்னை படைத்தான். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், நேரான வழியை காட்டியவனும் அல்லாஹ். அல்லதி யுத்இமுனி வ யஸ்கீன், நான் பசித்திருக்கிற பொழுது எனக்கு உணவு கொடுத்தவன் அல்லாஹ். நான் தாகித்திருக்கிற பொழுது எனக்கு தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தவன் அல்லாஹ். வல்லதி யுஹ்யீனி வ யுமீத்துனி, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது என்னை மரணிக்க செய்வனும் அல்லாஹ். உயிர் கொடுத்து எழுப்பவனும் அல்லாஹ். வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் வியாதியுற்றிருக்கிற பொழுது என்னுடைய வியாதியை குணப்படுத்துகிறவன் அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ். வல்லதி அத்மவு அன் யக்ஃபிர லி ஹதீஅத்தி யௌமித்தீன், ஆகிரத்திலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று 8 வார்த்தைகளை மக்களுக்கு முன் சொன்னார்கள். நீங்கள் வணங்குகிறீர்களே அல்லாஹ்வை அன்றி வேறு ரப்பை, நான் ஒருவனை வணங்குகிறேன். அந்த ஒருவன் தான் வானம் பூமியை படைத்தவன், உலகத்தை படைத்தவன், அந்த சராசரங்களை படைத்தவன், என்னையும் உங்களையும் படைத்தவன். நீங்கள் இறைவனை நிராகரிக்கிறீர்கள். அல்லாஹ் எனக்கு இல்ம ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி முல்கன், ரப்பி ஹப்லி ஹுக்மன், எனக்கு அறிவு ஞானங்களை கொடு. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அந்த அறிவு ஞானங்களை கொண்டு மக்களுக்கு வஹதானியத்தை நான் எடுத்துரைப்பேன். அப்போது என்னை நல்லவர்களோடு சேர்த்து விடு. நல்லவர்கள் அருள் பெற்ற நபிமார்கள், ஆகிரத்தில் நபிமார்கள் இருக்கிறார்களே, உன்னால் அருள் பெற்றவர்கள், அவர்களோடு என்னை சேர்த்து விடு. வஜஅல்னி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், பின் வருபவர்களிலே எனக்கு நற்பெயரை நீ ஏற்படுத்து. கியாமத் வரையிலும் என்னுடைய பெயர் மக்கள் சொல்ல வேண்டும், அந்த பெயரை நீ ஏற்படுத்தி என்று சொல்லிவிட்டு, வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம், நஈம் என்ற சொற்களத்திலே அனந்தரக்காரனாக வாரிசாக நீ என்னை ஆக்கி சொல்லிட்டு சொன்னாங்க, வஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ஸாலிமீன், என்னுடைய தந்தை நீ மன்னித்து விடு, அவர் வழிகேட்டில் இருக்கிறார். வழிகேட்டில் இருக்கிறார் என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை தான் செய்த கடவுளை, அந்த கடவுளை தான் செய்வார். என்னை விற்று வர சொல்லுவார். ரோட்டில் நான் விற்பேன், தந்தைக்கு கட்டுப்படணுமே, விற்பேன். எப்படி விற்பேன்? இதோ இந்த சிலை பேசாது, வணங்கு, இது கேட்காது, என் தந்தை விற்க சொல்கிறார், இதை யாரும் வாங்குகிறீர்களா என்று கேட்பார். இந்த சிலை, இந்த கடவுள் இருக்கிறதே, இது பேசும் தன்மை இல்லாதது, இது பார்க்காது, இது கேட்காது, வாங்கக்கூடியவர்கள் உண்டா என்பார்கள். இந்த தந்தை வெளியேற்றில் இருந்தார்கள், அந்த தந்தைக்காக பிரார்த்தித்தார்கள். பிறகு அல்லாஹ் உணர்த்தினான், ஷிர்க் வைப்பவர்களுக்கு நீ பிரார்த்திக்க கூடாது என்பதாக. பிறகு விலகிக் கொண்டார்கள். விலகி கேட்டார்கள், வலா துஃஸினி யௌம யுபஅதூன், எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை கேவலப்படுத்தினாதே, நான் செய்த தவறுகளுக்கு உலகத்திலே எனக்கு மன்னிப்பு கொடுத்து விடு, அதனால் ஆகிரத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. காரணம், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எந்த மக்களும் பிள்ளையும் எந்த பொருளும் பிரயோஜனம் தராத நாள் அது. நிறைய பொருள் இருக்கும், நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள், அங்கே எனக்கு பிரயோஜனம் தராது. அந்த ஆகிரத்திலே யாருக்கு பிரயோஜனம்? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு தெளிந்த உள்ளம் இருக்கிறதோ, சுத்தமான உள்ளங்கள் இருக்கிறதோ, அப்பழுக்கற்ற உள்ளங்கள் இருக்கிறதோ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அந்த உள்ளம் நினைக்கவில்லையோ, அந்த உள்ளத்தோடு வருகிறவர்களுக்கு தான் வெற்றி என்று. இவர்களை தவிர வேறும் எல்லோரும் நஷ்டமுடையவர்கள்.
என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படியாக சொன்னீங்களே, அந்த தியாக செம்மறி வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக வேண்டிதான் இந்த தினங்கள் ஹஜ் குர்பானி கொடுக்கும் வரை அவருடைய தியாகங்கள் ஒவ்வொரு மனதிலும் நமக்கு வந்துவிட வேண்டும். ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அந்த தியாக உணர்வுகள் வர வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தில் உண்டான அந்த இறைச்சத்தை எதிர்பார்க்கிறார். அவன் இறைச்சி எதிர்பார்க்கல, இரத்தத்தை எதிர்பார்க்கல. அந்த இறைச்சி உங்களுக்கு ஹலால், நான் கொடுக்கக்கூடிய விருந்து சாப்பிடுங்கள், உங்களுடைய குர்பானை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுவேன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் மாக்கிறது. அந்த குர்பானி தான் கியாமத் நாளிலே சிராத்தல் முஸ்தகீமிலே நமக்கு அல்லாஹ் வாகனமாக ஆக்குகிறார். அதனால் கொடுத்த பிராணியை கொடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே குர்பானி கொடுத்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக கேட்டுக்கொண்டு சரி உலகில் விடுவதை வாக்கு தருவானாக.